ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலவின் ஒளி. எப்பயும் போல் நான் ஒரு டிஷ்ஷு, என்னோடய பையன் ஒரு டிஷ் இன்றைக்கி பண்ணோம். இன்றைக்கி என்னோடய டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளானது. கோதுமை மாவு வந்து கரைச்சிக்கிட்டேன். ஆனியன் வீட்டில் இல்லை, அதனால் வந்து கோதுமை தோசை வந்து குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து மிளகாவை சின்னதாக கிள்ளி போட்டுக்கிட்டேன். என்னுடைய காட்டன் வந்து பக்கத்தில் வந்து சத்தம் போட்டுட்ருக்கு. அப்புறம் புதினாவை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு. இது வந்து பிஸா ஆரிகானோ, அதை வந்து என்னோடய பையன் வந்து ஆட் பண்ணிட்டான் அதோட சேர்த்து. அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி தோசையாக போட்டு பூண்டு குழம்பு வச்சு இன்றைக்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. என்னோடய பையனுடைய டிஷ் வந்து பாஸ்தா. ரொம்ப ஹெல்த்தியான நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் போட்டிருக்கான். பாஸ்தா ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டான். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கிறான். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தண்ணியை வந்து வடித்து எடுத்துட்டு அந்த குக்கான பாஸ்தா வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறான். நல்லா ஆற விட்டுக்கிறான். ஆனியன் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். வெங்காயம் தக்காளி நல்லா சாப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட கூட தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரட்டை நல்லா திருகி அதோட கூட போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆனியனு, அதுக்கப்புறம் டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து கேரட்டு. இது மூணுத்தையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பிஸா ஆரிகானோ. இன்றைக்கி வந்து என்னோடய டிஷ்லேயும் அவனோட டிஷ்லேயும் பிஸா ஆரிகானோ வந்து காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சாட் மசாலா, இது வந்து பிஸா சாஸுங்கிறது. அதையும் வந்து ஒரு ஃபுல் பேக்கெட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் அதோட போட்டு அது நல்லா கொதி வந்ததும் ஆரி இருக்கு இல்லைங்களா, அந்த பாஸ்தா, அதை வந்து அதோட போட்டு அதையும் வந்து கலந்துக்கிறான். இதில் வந்து சீஸு, பால் அதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. சீஸை இதெல்லாம் நல்லா திருகி போட்டாச்சு. திருகி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஸ்டர் பண்ணால் போதும். பிகாஸ் ஆல்ரெடி அது வந்து குக் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் ஸ்டர் பண்ணால் போதும். இது கூட கடைசியாக சாட் மசாலா போடுறான். சரிங்களா? சாட் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை காரியண்டர் லீவ்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த 2 டிஷ்ஷுமே நான் செஞ்சதும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, அவன் செஞ்ச பாஸ்தாவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இது மாதிரி நல்லா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் சில்ட்ரனை வந்து கிச்சன் ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணுங்கள். பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லோரும் சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் எல்லாருக்குமே கிச்சன் ஒர்க்கு தெரியணும். நாங்கள் செஞ்ச இந்த 2 டிஷ்ஷுமே நாங்கள் வந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு மூவி போட்டுக்குவோம். பிஸா ஆரிகானோ வந்து இந்த 2 டிஷ்ஷும் காமனாக இருந்துச்சு. பிஸா செய்யும் போது அதில் சால்ட் ஆட் பண்ணணும், நான் அதை சொல்லலை. சால்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது 2 டிஷ்ஷுமே. நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.